அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. வாங்க, இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியர் ஃபிசிக்ஸு இன்ட்ரொடக்ஷன். கிளாஸுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டர்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம், என்ன படிக்கிறோம், எது சம்பந்தமாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிளாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் என்ன பாருங்கள். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் is the study of the protons and neutrons at the center of an atom and the interaction that hold them together in a space just a few femtometers. ஸோ ஃபெமட்டோமீட்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்த 10 to the power minus 15 மீட்டர் ஃபெர்மின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபெமட்டோமீட்டர்ஸ் அக்ராஸ். என்ன சொல்கிறாங்க பாருங்க மறுபடியும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் is the study of the protons and neutrons at the center of an atom and the interaction that hold them together in a space just a few femtometers. நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஆட்டத்தினுடைய சென்டர் பார்ட் என்ன சொல்லுங்க, ஒரு ஆட்டத்தினுடைய சென்டர் பார்ட் என்ன சொல்லுவோம் நம்ம, நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நியூக்ளியஸ்னுடைய சார்ஜ் என்னங்க, பாசிட்டிவ் சார்ஜ். Nucleus having positive charge. Inside the nucleus, protons, neutrons, electrons இதெல்லாம் இருக்கும். protons, neutrons, neutrino, muon, phonon இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்கிறோம்னா எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். என்ன சொல்கிறோம், எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டான்ஸையும் எலக்ட்ரான்ஸும் இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும், அதை பற்றி படிக்கிறது தான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறோம், the atomic nucleus is a very dense region in the center of the atom. அதோ ஒரு ஆட்டத்தினுடைய சென்டர் பார்ட் வந்து நியூக்ளியஸ், அதுதான் நிறைய விரவி கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க அட்டாமிக் நியூக்ளியஸ் இஸ் a very dense region, அடர்த்தி நிறைந்த பகுதி. இந்த சென்டர் ஆஃப் த ஆட்டம், ஒரு ஆட்டத்தினுடைய மையப்பகுதி தான் இந்த நியூக்ளியஸ், அது விரவி காணப்படும். ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். The nucleus is the positive charged center of an atom and contains most of its mass. ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி சொல்லணும்னா அந்த ஆட்டத்தினுடைய நியூக்ளியஸ்னுடைய மாஸை பொறுத்து தான். சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லலாம், the atomic nucleus is a very dense region in the center of the atom. The nucleus is the positive charged center of an atom and contains most of its mass. ஓகேங்களா, இந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்கும், இப்போ இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் பிடிச்சு வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ். அது வந்து நேச்சுரல் ஃபோர்ஸ். The nuclear force is a natural force that holds protons and neutrons together. அப்படின்னு சொல்லுவேன், இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் நியூக்ளியஸ்குள்ள இருக்க வைக்கிற அந்த விசை, ஸ்டேபிளாக இருக்க வைக்கக்கூடிய விசை என்ன விசைன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் a natural force that holds protons and neutrons together. இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் அதை பிடிச்சு வச்சிருக்கு. ஸோ இதே நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறதுனா, the force keeps the subatomic particles nice and tight. So not only protons and neutrons and so many subatomic particles also available in the atom, that is called neutrino, muon, photon, இதெல்லாமே எலக்ட்ரான், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதே ஆட்டம்குள்ளே தான் இருக்குது. ஸோ நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டான், ஃபஸ்ட் நம்ம நியூக்ளியஸோட சார்ஜ் தெரியும். நியூக்ளியஸோட சார்ஜ் என்னங்க,
பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நியூக்ளியஸ்குள்ள புரோட்டானுடைய சார்ஜ் என்ன? பாசிட்டிவ். ஓகே, நியூட்ரானுடைய சார்ஜ் வந்து 0, எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து நெகட்டிவ். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, protons and neutrons are bound together to form a nucleus. அதான் ஜென்ரல் கான்செப்ட். ஃபர்தராக சிம்பிளாக சொல்லணும்னா, protons and neutrons are bound together to form a nucleus by the nuclear force. இது ரெண்டும் ஃபார்ம் ஆனால் ஒரு நியூக்ளியஸ் கிடைக்கும். எந்த ஃபோர்ஸ்னால அது ஃபார்ம் ஆகும்போது? நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இந்த நியூக்ளியஸ்னுடைய டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7566 × 10⁻⁻15 மீட்டர். என்ன சொல்கிறோம்? இந்த நியூக்ளியஸ்னுடைய வேல்யூ என்ன வேல்யூ சொல்கிறோங்க? இந்த நியூக்ளியஸுடைய வேல்யூ எவ்வளோ? 1. ஸோ இந்த நியூக்ளியஸுடைய வேல்யூ எவ்வளோ சொல்கிறோம்? 1.75756 × 10⁻⁻15 மீட்டர். ஸோ 15 மீட்டர் நம்ம சொல்லியிருக்கோம் ஃபெமட்டோ ஆர் ஃபெர்மின்னு சொல்கிறோம், அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறோம். அட் த சேம் டைம் ஒரு ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். an atom is electrically neutral. நமக்கு தெரியும் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல் ஆகிட்டு இதை சம் பண்ணும்போது சார்ஜ், இது டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம் வந்து 0, ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதனுடைய சார்ஜ் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இந்த அனதர் இன்ஃபர்மேஷன் புரியுதுங்களா? இப்போ சிம்பிளாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்ன சொல்லியிருக்கேன் ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் protons and neutrons at the center of an atom and the interaction that hold them together in a space just few femtometers. femtometersனால ஃபெர்மினால ஒன்று தான் 10⁻⁻15. அப்போது இதில் இந்த புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் பிடிச்சி வச்சிருக்க ஃபோர்ஸ் என்னங்க? நியூக்ளியர் ஃபோர்ஸு. சரிங்களா? இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸு இதை மட்டும் பிடிச்சி வைக்கல, புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் மட்டும் பிடிச்சி வைக்கல, அண்ட் ஆல்சோ சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், முனான், நியூட்ரினோ, ஃபோனான் இதெல்லாமே சேர்த்து, எலக்ட்ரான் எல்லாமே. அப்போது இந்த நியூக்ளியஸோட டயாமீட்டர் எவ்வளோ? 1.7566 × 10⁻⁻15 மீட்டர் அப்ராக்சிமேட்லி. அப்போது ஒரு நியூக்ளியஸ், ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் வந்து மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நியூக்ளியஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா ஒரு ஆட்டமில் அதிகமாக இருக்கிறது இந்த நியூக்ளியஸ். அப்போது ஃபைனலாக ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகேங்களா? வாங்க அப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் இன்க்ளூட் ரேடியோ ஆக்டிவ் டிகே, நியூக்ளியர் ஃபிஷன், த பிரேக்கப் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் ஃபியூசன், த மெர்ஜிங் ஆஃப் நியூக்ளி. இதெல்லாமே நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் எதை பற்றி படிக்க போகிறோம்? it studies the nucleus of atom, its internal structure and components. internal structure and components நிறைய டெஃபினேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஜென்ரலாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் பற்றி படிக்கிறது. ஓகே, ஸோ நியூக்ளியர் reactions include radioactive decay, nuclear fission, the breakup of a nucleus and fusion, the merging of nuclei. அடுத்த விஷயம், ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் யூசஸ் டுடே. ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம்? நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் யூசஸ் டுடே, அது ரொம்ப முக்கியம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் யூசஸ் டுடே. டிடெக்டிங் ஸ்மோக் இன் அவர் ஹோம்ஸ், டிடெக்டிங் ஸ்மோக் இன் அவர் ஹோம்ஸ், டெஸ்டிங் ஃபார் ட்ரீட்டிங் கேன்சர், டெஸ்டிங் ஃபார் அண்ட் ட்ரீட்டிங் கேன்சர், cargo for contraband are just some of the ways that nuclear physics and the techniques it has spanned make a difference in our safety, health and security. இதெல்லாம் இடத்துல நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகேன் I will repeat the application or uses of nuclear physics: detecting smoke in our homes, testing for and treating cancer, cargo. Okay, next விஷயம், so who is the father of nuclear physics? Who is the father of nuclear physics? Ernest Rutherford. Ernest Rutherford, அவர் தான் father of nuclear physics.
He was responsible for a series of discoveries in the field of radioactivity and nuclear physics. Who is the father of nuclear physics? Ernest Rutherford. Ernest Rutherford. He was responsible for series of discoveries in the field of radioactivity and nuclear physics. ஓகேங்களா? So what is nuclear theory? So nuclear physics என்னன்னு பார்த்தோம். அப்புறம் uses of nuclear physics. Who is the father of nuclear physics? இப்போ what is nuclear theory? What is nuclear theory? Theoretical nuclear physics is the development of models for describing the nucleus and the process that occur within it. So many scientists சொல்லியிருக்காங்க ஆட்டமுடைய இந்த மாடல் பற்றி, செல் மாடல், லிக்விட் ட்ராப் மாடல், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் பின்னாடி. The theoretical nuclear physics is the development of models for describing the nucleus and the process that occur within it. This includes understanding the shape of the nucleus, main the shape of the nucleus, or why nuclei with a certain number, so called magic numbers. இது நம்ம பின்னாடி சொல்லுவோம். This includes understanding the shape of the nucleus or why nuclei with a certain numbers, so called magic numbers, of protons or neutrons are more stable than others. இதை பிரித்து வச்சுக்கிறது நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஏன் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மேஜிக் நம்பர் அப்படின்னு சொன்னது தான் பாருங்கள், 2, 10, 18, 36, 54 and 86 the magic numbers. So corresponding to the total number of electrons in the filled electron cells. So what is the magic numbers? 2, 10, 18, 36, 54 and 86. Okay. Okay teachers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டர்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.